குற்றங்கள்ன்றது எல்லா நாட்டிலையும் நடந்துட்டு தான் இருக்கு. அதுக்கு இந்தியா ஒண்ணும் பார்த்தீங்கன்னா விதிவிலக்கு கிடையாது. ஆனா, இந்தியாவுல இருக்கிற சில மாநிலங்கள்ல மற்ற மாநிலங்கள கம்பேர் பண்றப்போ, அதிகமான குற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நடப்பதா வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் சொல்லுது. அது எந்தெந்த மாநிலம் அப்படின்றத இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம் வாங்க. இந்தியாவுல குற்றங்கள் அதிகமா நடைபெற மாநிலங்கள்ல 5வது இடத்த பிடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நியூ டெல்லி. எஸ். நம் நாட்டோட தலைநகரம். அத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு மாநிலம்னு சொல்ல முடியாது. அது ஒரு யூனியன் டெரிட்டரி. ஆனா, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமான குற்றங்கள் நடைபெற்று தான் இருக்கு. என்னதான் அது நாட்டோட தலைநகரமா இருந்தாலும், அங்க இருக்கிற ஜனத்தொகை வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஜாஸ்தி. ஓவர்லி பாப்புலேட்டட் அண்ட் டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஏரியான்னு வந்து பார்த்தீங்கன்னா, நியூ டெல்லிய சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிக முக்கியமான காரணமா அமையுது, அதிகமான கிரைம்ஸ் நடக்கிறது. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இது போன்ற விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க அதிகமா நடந்துட்டு இருக்கு. நம்ம நாட்டையே உலுக்குன 2012ல நடந்த நிர்பயா கேஸ். அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நாடு முழுவதும் பயங்கரமான அதிர்வலைகள ஏற்படுத்துருச்சு. அது எங்க நடந்துச்சுன்னா, நியூ டெல்லியில தான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அங்க கவர்ன்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்க நெறைய ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கோம். இதெல்லாம் கம்மி பண்றதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் ஸ்டில் அங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி குற்றங்கள் வந்து அங்கங்கே நடந்துட்டு தான் இருக்கு. இதுக்கு மிக முக்கியமான காரணமா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஓவர் பாப்புலேஷனையும், அர்பனைசேஷன் அதாவது நகரமயமாவுதல். இதையும் பார்த்தீங்கன்னா, நீங்க அங்க சொல்லலாம். அட் நம்பர் 4 எந்த மாநிலம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய பிரதேஷ். ஆமா. நம் நாட்டோட மைய பகுதியில அமைஞ்சிருக்கிற இந்த மாநிலத்தில கிரைம் ரேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமாவே இருக்கு. இதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற வீக்கான லா என்ஃபோர்ஸ்மென்ட். ரூரல் ஏரியாஸ்ல அதாவது கிராமப்புறங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியான போலீஸ் ஸ்டேஷன்ஸ் இருக்கிறது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான காரணமா இருக்காங்க. இது வந்து ரொம்ப காலமாவே அப்படிதான் இருந்துட்டு வருது அங்க. அதுக்கான ஸ்டெப்ஸ வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் கவர்ன்மெண்ட் எடுத்துட்டு தான் இருக்காங்க. பட் ஸ்டில் அங்க வந்து பார்த்தீங்கன்னா, இருந்துட்டு தான் இருக்கு. இன்னொரு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏழ்மை. ஏழ்மை வந்து பார்த்தீங்கன்னா, மத்திய பிரதேஷ்ல ரொம்ப அதிகமாவே இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அ படிப்பு. கல்வி வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் அங்க போயிட்டு சேர்றது கிடையாது. ஸோ, படிக்காத ஜனங்க, பாமர மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் அங்க இருக்காங்க. இந்த விஷயங்கள்லாம் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்து இந்த மாரி குற்றங்கள் செய்யறதுக்கு தூண்டுதா நெறைய ரிப்போர்ட்ஸ் வந்து சொல்லும். இந்த லிஸ்ட்ல 3வது இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா. எஸ். மகாராஷ்டிரா ஒரு என்ன சொல்றது? பார்த்தீங்கன்னா, ஒரு எக்கனாமிக் லெவல்ல ஒரு முன்னேறிய மாநிலம். இந்தியாவிலேயே முதல் இடத்துல இருக்கிற மாநிலம் அது. இருந்தாலும், அங்க கிரைம் ரேட்ஸ் வந்து குறைஞ்ச பாடு இல்ல. எப்பவுமே பாம்பே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம படங்களையும் பார்த்திருக்கோம், கேட்டுருக்கோம். உண்மையில நடந்த விஷயங்கள் தான் அது எல்லாமே. எப்பவுமே அது ஒரு கேங் வார் ரிலேட்டட் பிளேஸாவே இருந்துட்டு வருது, அந்த மாநிலம். அந்த பெரிய பெரிய கேங்ஸ்லாம் அழிஞ்சுட்டாலும், இப்ப வந்து இந்த சின்ன சின்ன கேங்ஸ் வந்து அங்க ஸ்டில் இருந்துட்டு தான் இருக்கு. அங்க அதிகமான ஆர்கனைஸ்ட் கிரைம்ஸ், சைபர் கிரைம்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. இதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற மக்கள் தொகை. இந்தியாவிலேயே அதிகமான மக்கள் தொகை கொண்ட மாநிலங்கள்ல 2வது இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா தான். கிட்டத்தட்ட 20 கோடி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க வாழ்ந்துட்டு வராங்க. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மேஜர் ரீசனா அமைஞ்சிருது இந்த மாரி குற்றங்கள் நடக்கிறதுக்கு. 2வது இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, பீகார். பீகார்ல வந்து இந்த மாரி கேங் வார்ஸ், கொடூரமான கொலைகள், ஆள் கடத்தல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா நடக்கிற இடம். இதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, பாப்புலேஷன் ஒரு காரணம். லா என்ஃபோர்ஸ்மென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க வீக்கான லா என்ஃபோர்ஸ்மென்ட். அதுவும் கிராம பகுதிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம படத்துல பார்க்குற மாரி பவாரியா கேங்ஸ் இந்த மாரி கேங்ஸ்லாம் நெறைய அந்த பக்கம் இருக்கிற ஏரியா. ஸோ போலீஸே அந்த பக்கம் போறதுக்கு பயப்படும். ஸோ இந்த மாரி இருக்கிற நிலைமையில அங்க கிரைம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேபிளான கவர்ன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருந்தது கிடையாது. எப்ப பாரு மாறிட்டே இருக்கிறது. இந்த மாரியே இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, அங்க கிரைம் ரேட் வந்து அதிகமாவே இருக்கு. ஏழ்மையும் ஒரு காரணம்னு சொல்லுவாங்க. நம்பர் 1 ஸ்பாட் இந்தியாவுல மிக அதிகமான குற்றங்கள் நடைபெறக்கூடிய மாநிலங்கள்ல முதல் இடத்துல இருக்கிறது, நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஆமா. உத்தரப்பிரதேஷ் தான். இந்தியாவோட மக்கள் தொகை அதிகமாக உள்ள மாநிலங்கள்ல முதல் இடத்துல இருக்கிறது உத்தரப்பிரதேஷ் தான். கிட்டத்தட்ட 24 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க வாழ்ந்துட்டு வராங்க. இது வந்து ஒரு மிக முக்கியமான காரணம். அங்க கிரைம் ரேட்ஸ் அதிகமா இருக்கிறது. ஸோ
இதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அங்க எப்ப பாரு கிரைம்ஸ் நடக்கிறதும், ரேப்ஸ், அதுக்கப்புறம் கேங் வார், ரொம்ப கொடூரமான கொலைகள் நடக்கிறது. அதுக்கப்புறம் கொள்ளை, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமா இருக்கு. நம்ம நியூஸ்ல எப்பவுமே அத கேட்டுட்டு இருக்கிற விஷயம். ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ரொம்ப அதிகமாவே இருந்துச்சு. இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கடுமையான நடவடிக்கைகள் எடுத்து, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு அத குறைச்சிருக்காங்க, உத்தரப்பிரதேஷ்ல. ஆனாலும் அது முழுமையா போனிச்சான்னு சொன்னா, இல்ல கிடையாது. அங்க இந்த மாரி விஷயங்கள் நடந்துட்டே தான் இருக்கு. பட் இப்போ வந்து கொஞ்சம் கட்டுக்குள்ள வந்திருக்கு. அது பெரிய மாநிலம்ன்றதுனால, அத கவர்ன் பண்றதுக்கு முடியல, ஆட்சியாளர்கள்னால. அந்த மாநிலத்த 2ஆ பிரிச்சா இன்னும் நல்லா இருக்கும்னு நெறைய பேர் நெனைக்கிறாங்க. பட் அதுக்கான எந்த முடிவும் இன்னும் சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் எடுக்கல. நம்ம டாப் 5 மாநிலங்கள பார்த்துட்டோம். இங்க குற்றம் நடந்ததுக்கான மிக முக்கிய காரணமா அமைவது வந்து பார்த்தீங்கன்னா, பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி. நிரந்தரம் இல்லாத ஒரு கவர்ன்மெண்ட், ஒரு வீக்கான கவர்ன்மெண்ட் இருக்கிறது. ஏழ்மை, அதுக்கப்புறம் வீக்கான போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு. அதுக்கப்புறம் லேக் ஆஃப் எஜுகேஷன் சொல்லலாம். அதாவது படிப்பு ஒழுங்கா போய் சேர்றது கிடையாது அங்க இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்கும். ஏதாவது வேலைக்கு போயிடுறாங்க. அவங்க பள்ளி படிப்ப கூட முடிக்காம நம்ம நாட்டுல நெறைய வந்து பார்த்துருப்போம் ஹிந்திக்காரங்க. அவங்கலாம் என்ன நெனைக்கிறாங்க, எஜுகேஷன் கிடையாது. அவங்க எதனா வேலை பார்த்தா போதும், நமக்கு எதனா சம்பாரிச்சா போதும், 4 காசு வந்தா போதும், நமக்கு தான் இங்க வேலையே இல்லையேன்னு சொல்லிட்டு, அவங்க வந்து இந்த மாரி மாநிலங்களுக்கு வேலைக்காக வந்துடுறாங்க. அங்க இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இந்த மாரி எதுவுமே கிடைக்காத சில பேர் வேற எங்கேயும் வேலைக்கும் போகாம இந்த மாரி திருட்டுல ஈடுபடுறது, கொள்ளையில ஈடுபடுறது ஒரு வாடிக்கையா போச்சு இந்த மாரி மாநிலங்கள்ல. இது தடுக்க வந்து பார்த்தீங்கன்னா, கவர்ன்மெண்ட் வந்து நடவடிக்கை எடுக்கணும். எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, படிப்பு போய் சேரணும். அவங்கள ஏழ்மையிலிருந்து மீட்கிறதுக்கான வழிய வந்து பார்த்தீங்கன்னா, கவர்ன்மெண்ட் கண்டிப்பா எடுக்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஸ்டேட்ஸால இந்த கிரைம் ரேட்ஸ்லாம் கம்மி பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துங்கள வந்து பார்த்தீங்கன்னா, கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதுவரைக்கும் இந்த வீடியோவ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இது போல நெறைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டூ மை சேனல், லைக் அண்ட் ஷேர் திஸ் வீடியோ. தேங்க் யூ வெரி மச்.